சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நேத்து நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். சரிங்களா? நேத்து நம்ம பார்த்தது வந்து முன்னுரை, ராசிகள் குறிப்பிடும் உடல் உறுப்புக்கள், அதற்கான விளக்கங்கள், பாவகங்கள் குறிப்பிடும் உடல் உறுப்புக்கள், அதற்கான விளக்கங்கள், நவ கிரகங்கள் நம் உடலில் ஆட்சி செய்யும் பாகங்கள் மற்றும் கிரகங்கள் தரும் நோய்கள், அப்புறம் நோய்கள் தரும் பாவகங்கள், மருத்துவர் ஆவதற்கான காரக கிரகங்கள், மருத்துவர் ஆவதற்கான பாவகங்களின் வலிமை மற்றும் தொடர்பு, அப்புறம் சில மருத்துவ படிப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஃபுல்லா நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நாம வந்து வகுப்புல வந்துட்டு அந்த நம்ம பார்த்த அந்த விதிமுறைகள் எல்லாம் ஒரு 7 ஜாதகத்துல வந்து நான் பொருத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜாதகம் ஃபுல்லாவே எழுதுற அளவுக்கு டைம் பத்தாதுங்க. என்ன எக்ஸ்பிளனேஷன் அதிகமா இருக்கும். ஆனா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்னென்ன பாவங்கள் பார்க்கணும், என்னென்ன கிரகங்கள் பார்க்கணுங்கிறத ரிப்பீட் பண்றேன். அது வேணுங்கிறவங்க வேணா குறிச்சுக்கோங்க. நன்றிங்கய்யா. நான் என்னோட வகுப்பு ஆரம்பிக்கிறேன். முதல் ஜாதகம் டி நவீன்குமார் ஐயா. வகுப்புல ஜாதகம் போட்டிருக்காங்க இல்லையா ஐயா? முதல் ஜாதகம் போட்டாச்சுங்கம்மா. நீங்க உங்களுடைய முதல் ஜாதகத்திற்கான வழக்கம் போடுங்க, தொடர்ந்து ஜாதகங்கள் பதிவு பண்ணிடுவாங்க. ஓகேங்க ஐயா. நீங்க ஃபர்ஸ்ட் பேசுங்க மேம், நான் போடுறேன். ஓகேங்க சார், தேங்க்யூங்க. டி நவீன்குமார் அவருங்க வந்து எம்பிபிஎஸ் எம்டி. டேட் ஆஃப் பர்த் வந்து 2/4/1988. டைம் வந்து 4:15 PM. நடப்பு வயது இப்ப அவங்களுக்கு வந்து 38 வயது. அவரோட நட்சத்திரம் வந்து அஸ்தம் 3. சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்துல சந்திரன் இருக்காரு. பிளேஸ் வந்து திருநெல்வேலி. இவர் வந்துட்டு ராசியில பார்த்தோம்னா சிம்ம லக்னம், லக்னத்திலேயே கேது, 2ல சந்திரன், 5ல சனி, 6ல செவ்வாய், 7ல ராகு, 8ல சூரியன் புதன், 9ல குரு, 10ல ஆட்சி பெற்ற சுக்கிரன். அம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா அதே சிம்ம லக்னம், அப்புறமா வந்துட்டு 5ல சூரியன் கேது, 6ல செவ்வாய், 7ல சுக்கிரன். அதே மாதிரி வந்து சிம்ம லக்னத்துக்கு 11ல சந்திரன், சனி, ராகு, 12ல புதன், குரு. இப்போ நம்ம ராசியும் பார்த்திருக்கோம், அம்சமும் பார்த்திருக்கோம். அவர் பிறந்தப்ப இருந்த தசா இருப்பு வந்து சந்திரன் திசை 2 வருஷம் 7 மாதம் 4 நாள். நடப்பு திசை வந்து அவருக்கு என்னன்னா குரு திசை, சுக்கிரன் புத்தி 18/9/2023 19/5/2026 வரைக்குமே அவருக்கு வந்து குரு திசையில வந்து சுக்கிரன் புத்தி தான் போய்கிட்டு இருக்கு. மருத்துவர் ஆவதற்கான காரணிகள் இது வேணா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எந்த ஜாதகத்துக்கும் ஒரு ஜெனரல் மெடிசன் டாக்டர்னா நம்ம இதெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே ஜாதக பலன்கிறது வந்து நான் எல்லாமே என்னோட ஆய்வு வந்து சுய ஆய்வு தான் பண்ணுவேன். என்னன்னு ரூல்ஸ் தெரிஞ்சுக்குவேன், அதை வச்சு சுய ஆய்வு தான் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் ஈஸியாகவும் இருக்கும், பொருத்தி பார்க்கறதுக்கு இருக்கும். இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே வந்து நான் எப்படி இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணேன் அப்படிங்கறது தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஜாதகத்துக்கு வந்து நம்ம தசாபுத்தி பார்க்க போறது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கேள்வியோ பிரச்சனையோ எதுவும் கேட்கல. கோச்சாரத்தோட நம்ம பொருத்தி பார்க்க போறதும் கிடையாது. நாம ஜஸ்ட் பார்க்க போறது என்ன கிரகங்கள், எந்த பாவகங்கள் வலிமையினால அவங்க இந்த அளவுக்கு இருக்காங்க, அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து உங்களுக்கு ஒரு பேஸா இருக்கும். இதுக்கு மேல அவங்களே வந்து கேட்டாங்கன்னா நம்ம தசாபுத்தி இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். அந்த மருத்துவர் ஆவதற்கான காரணிகள் அப்படிங்கிறத வந்து நான் உன்னோட ரிப்பீட் பண்றேன். கிரகங்கள் வந்து சூரியன், செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது, சந்திரன் ஆகிய கிரகங்களோட வலிமை. அப்புறம் பாவகங்கள்னு பார்த்தோம்னா 1, 5, 9ஆம் பாவகங்களோட வலிமையும் பார்க்கணும். 1, 2, 4, 6, 10 ஆகிய பாவகங்களோட தொடர்பையும் பார்க்கணும். பிளஸ் செவ்வாயும் விருட்சகமும் சுபத்தன்மையோட ஒரு ஜாதகத்தில் இருக்காங்கிறத பார்க்கலாம். இதெல்லாமே ஒரு பேஸா இருக்கணும். இப்போ பாவகங்களோட தொடர்பை வந்து முதல்ல பார்த்துடலாம். இப்ப அந்த ஜாதகத்தை வச்சீங்கன்னா நான் சொல்ல நீங்க அதை எப்படியே கவனிச்சுட்டு வரப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஜாதகத்தை ஆய்வு செய்ய தொடங்கும் போது லக்ன புள்ளி பார்க்கணும்.
அதே மாதிரி இந்த ஜாதகத்துல லக்ன புள்ளி பூரம் 1ல வந்து சுக்கிரனோட சாரத்துல வந்து விழுந்துள்ளது. இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் 10ல் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். லக்னம் வர்க்கோத்தமம் அடைந்த நிலையில் உள்ளது. 5ஆம் பாவக அதிபதியான குரு 9ல் நட்பு நிலையில் உள்ளார். 5ல் சனியும் மூலம் 3 கேதுவோட சாரத்துல வந்து அமர்ந்துள்ளார். கேது லக்னத்திலேயே உள்ளார். 9ஆம் பாவக அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்ற நிலையில் லக்னத்துக்கு 6ல், ஆனால் 9க்கு 10 என்ற நிலையில் 9ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையிலேயே இருக்காரு. 9ல் உள்ள குருவின் பார்வை லக்னம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தன்னோட வீட்டையே வந்து பார்த்து பலப்படுத்துறாரு. நெக்ஸ்ட் வந்து 2, 4, 6, 10 ஆகிய பாவகங்கள் தொடர்பு. 2ஆம் பாவக அதிபதியான புதன் 8ல் நீசம், ஆனால் லக்னாதிபதியோடு இணைந்து அமர்ந்துள்ளார். 8ஆம் அதிபதியான குரு 9ல் நட்பு, ஆனால் அம்சத்தில் குரு உச்சம் என்பதால் சாரநாதனின் வலிமையால் புதன் ஓரளவு வலிமை பெற்ற என்றே கொள்ளலாம். சூரியன் புதன் 8ல் இருந்து தன் 7ஆம் பார்வையால் 2ஆம் பாவகத்தை பார்த்து பலப்படுத்துகின்றனர். 4ஆம் பாவகம் மற்றும் 9ஆம் பாவக அதிபதியான செவ்வாய் 6ல் உச்சம் பெற்று உத்திராடம் 2 சூரியனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்துள்ளார். 6ல் உள்ள செவ்வாயின் உச்ச பார்வை வந்து 4ஆம் பார்வையாக 9ஆம் பாவகம் மற்றும் அதிலுள்ள குருவின் மீதும் விழுகிறது. மேலும் செவ்வாயின் 8ஆம் பார்வை லக்னம் மற்றும் அதிலுள்ள கேதுவின் மீதும் விழுந்து ஜாதகருக்கு மருத்துவ தொழிலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பெற்று ஜாதகருக்கு நல்ல தொழிலை தந்துள்ளது. 10ல் உள்ள சுக்கிரன் தன் 7ஆம் பார்வையாக 3, 4, 5, 6, 7 4ஆம் பாவகத்தை பார்க்கிறார். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இப்போ 2 பாவகங்கள் வந்து எப்படி தொடர்பு பெற்றிருக்குங்கிறது பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கிரகங்களோட வலிமையை பார்க்க போறோம். சூரியன், செவ்வாய், புதன், ராகு, கேது, குரு, சந்திரன் ஆகியவையும் பிளஸ் விருச்சிக ராசியும் சுபத்தன்மையோடு இருக்க வேணுங்கிறது தான் இதோட ரூலு. சிம்ம லக்னம் லக்னாதிபதியான சூரியன் 8ல் 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதனோடு இணைந்து அமர்ந்துள்ளார். சூரியன் மற்றும் புதன் இணைவு என்பது ஜாதகருக்கு புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. 8ல் உள்ள சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் 2ஆம் பாவகம் மற்றும் அதில் உள்ள சந்திரனை பார்த்து பலப்படுத்துகிறார்கள். மருத்துவ கிரகமான செவ்வாய் உத்திராடம் 2 சூரியன் சாரத்தில் உச்சம் பெற்ற நிலையில் அமர்ந்து தன் 8ஆம் பார்வையாக லக்னம் மற்றும் அதிலுள்ள கேதுவையும் பார்ப்பது ஜாதகருக்கு மருத்துவ தொழில் மற்றும் அறுவை சிகிச்சை செய்யும் அளவிற்கு கல்வியை தந்துள்ளது. இதன் மூலம் விருச்சிக ராசியும் சுபத்துவம் மற்றும் செவ்வாயும் வலிமை என்பது பொருந்தி வருகிறது. 10ல் உள்ள சுக்கிரன் ஆட்சி பெற்றதால் ஜாதகர் கைராசிக்காரர் என்ற பெயரை பெற்றுள்ளார். மேலே உள்ள கிரகங்களின் வலிமையோடு சாயா கிரகங்களான ராகு, கேது ஆகியவற்றையும் காண வேண்டும். 7ல் உள்ள ராகு பூரட்டாதி 3 குருவின் சாரத்தில் உள்ளார். குரு ராசியில் நட்பு நிலையிலும் அம்சத்தில் உச்சம் பெற்றும் உள்ளதால் ஜாதகர் புகழை பெறக்கூடிய அமைப்பில் இருந்து செயல்படுகின்றார். குரு வந்து ஏன்னா புகழை தரக்கூடிய ஒரு கிரகம். மருந்துகளை குறிக்கும் இன்னொரு கிரகமான கேது லக்னத்திலேயே அமர்ந்து ஜாதகருக்கு நல்ல மருத்துவ ஞானத்தை தந்துள்ளது. கேதுவும் உத்திரன் 1 சூரியனின் சாரத்தில் லக்னாதிபதி சாரம் அமர்ந்து ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் மருத்துவத்துறையில் சாதிக்கும் தன்மையை கொடுத்துள்ளது. இப்போ இதுல சிம்ம லக்னம் லக்னாதிபதியான செவ்வாய் வந்து 8க்கு போய் மறைஞ்சிட்டாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பாவகமும் அதேதான். அதனால ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டமான நிலையில தான் அவர் இருக்காரு. ஃபாரின் எல்லாம் போறாங்க, நல்லாவே இருக்காங்க.
2ஆம் பாவகத்தில் நீர் கிரகமான சந்திரன் அமர்ந்து மருத்துவம் மூலம் வருமானம் என்பது உறுதியாக தெரிகிறது. இது இந்த ஜாதகத்தோட முடிவுல பார்த்தோம்னா, ஒரு மருத்துவரின் ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் மருந்துகளை குறிக்கும். 6ஆம் பாவகம் சிகிச்சை, அறுவை சிகிச்சையை குறிக்கும். 10ஆம் பாவகம் செய்யும் தொழிலை குறிக்கும். மேலே உள்ள ஜாதகத்தில் 10இல் உள்ள ஆட்சி பெற்ற சுக்கிரனின் 7ஆம் பார்வை 4ஆம் பாவகத்தில் விழுகிறது. 4ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று தன் 8ஆம் பார்வையால் விருச்சிக ராசி லக்னம் பிளஸ் கேதுவையும் பார்த்து பலப்படுத்துகிறார். பாவக வலிமை அப்புறம் கிரகங்களோட வலிமையால இன்னைக்கு ஜாதகர் மிகப்பெரிய மருத்துவராக திகழ்கின்றார். இந்த கடைசியா இருக்கக்கூடிய அந்த கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் 4 லைன் மட்டும் சொல்றேன். ஒரு மருத்துவருடைய ஜாதகத்தில் 4ஆம் பாவகம் மருந்துகளை குறிக்கும். 6ஆம் பாவகம் சிகிச்சையை குறிக்கும், அதாவது அறுவை சிகிச்சையை குறிக்கும். 10ஆம் பாவகம் தொழில், செய்யும் தொழிலை குறிக்கும். அதனால இந்த இது ஒவ்வொரு இதுலயுமே நீங்க பொருத்தி பார்த்துக்கலாம். 2வது ஜாதகம் ஜி ஹேமா, அவங்க MBBS MS பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா 6/7/1997. நடப்பு வயது 29 வயது. அவங்க பிறந்த டைம் 8:30 AM. பிளேஸ் விழுப்புரம். அவங்க கடக லக்னம், கடக ராசி. லக்னத்திலேயே புதன் திக்பலம், கூடவே சுக்கிரன் இணைஞ்சு உட்கார்ந்து இருக்காரு. 2ல ராகு, 3ல செவ்வாய், 7ல குரு, 8ல கேது, 9ல சனி, 12ல சூரியன். அதே மாதிரி அம்சத்துல பார்த்தோம்னா கும்ப லக்னம், லக்னத்திலேயே சனி, இங்க 3ல சூரியன், அதாவது மேஷத்துல, 4ல செவ்வாய், 5ல கேது, 6ல புதன், 7ல சந்திரன், 8ல குரு, 10ல சுக்கிரன், 11ல ராகு. ஓகேங்களா? இப்போ இதுல இந்த ஜாதகத்துடைய தசா இருப்பன்னு பார்த்தோம்னா, இவங்க பிறந்தப்ப சனி திசை 15 வருடம் 5 மாதம் 28 நாள். நடப்பு திசை புதன் திசையில குரு புத்தி இவங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. 17/1/2025 இருந்து 25/4/2027 வரைக்குமே இவங்களுக்கு குரு புக்தி தான் போயிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்திலையும் நாம என்னென்ன பாவகங்கள் பார்க்கிறோம் அப்படின்னா, 1, 5, 9ஆம் பாவகங்கள், 2, 4, 6, 10 பாவகங்களோட தொடர்பு இது பார்க்கணும். நெக்ஸ்ட் கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது, சந்திரன். கிரகங்களை ரிப்பீட் பண்றேன். சூரியன், செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது, சந்திரன். மருத்துவத்துக்கு செவ்வாயும் விருச்சிகமும் சுபத்தன்மையோடு இயங்கணும். இது எல்லாமே ஒரு காமனான ரூல்ஸ் மருத்துவர் இதுல இருக்கணும். பாவகங்களோட தொடர்பு அப்படின்னு பாக்குறப்ப 1, 5, 9ஆம் பாவகங்கள். கடக லக்னம், லக்னாதிபதியான சந்திரன் லக்னத்திலே ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளார். லக்னத்தில் புதன் திக்பலத்துடன் அமர்ந்துள்ளார். புதன் புனர்பூசம் 4இல் வர்க்கோத்தமம் அடைந்த நிலையில் அமர்ந்துள்ளார். 5ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 3, தாம் வீட்டுக்கு 11இல் இருந்து தன் 4ஆம் பார்வையால் 6ஆம் பாவகத்தையும், 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவகம், 8ஆம் பார்வையால் 10ஆம் பாவகத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார். இந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி குருவும் 7ஆம் அதிபதியும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர். கடக லக்னத்தின் 2ஆம் அதிபதியான சூரியன் 12இல் அமர்ந்து தன் 7ஆம் பார்வையால் 6ஆம் பாவகத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். இங்க சூரியன் ஆக்சுவலா மறைஞ்சிட்டாருன்னு சொல்றோம். ஆனா அவர் அம்சத்துல உச்சமான நிலையில தான் இருக்கார். சோ சூரியன் நல்லாவே இருக்கார். 12இல் அமர்ந்து தன் 7ஆம் பார்வையால் 6ஆம் பாவகத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். 4ஆம் பாவக அதிபதியான சுக்கிரன் லக்னத்திலேயே அமர்ந்துள்ளார். 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 3இல் அமர்ந்து தன் 8ஆம் பார்வையால் தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார்.
மேற்கண்ட வகையில் 1, 5, 9ஆம் பாவகங்கள் வலிமையோடு இருக்கு. பிளஸ் 2, 4, 6, 10ஆம் பாவகங்களும் தொடர்புகளோட இருக்கிறதுனால அவர் ஒரு நல்ல உயர்கல்வியை வந்து எடுத்து நல்ல மருத்துவராகவே இருக்கிறார். நெக்ஸ்ட் கிரகங்களோட வலிமையை பார்க்க போறோம். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், ராகு, கேது பிளஸ் விருச்சிக ராசியோட வலிமை. ரிப்பீட் பண்றேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், குரு, புதன், ராகு, கேது பிளஸ் விருச்சிக ராசியோட வலிமை. இந்த ஜாதகத்தில் லக்ன புள்ளியே புதன் சாரத்தில் விழுந்துள்ளது. லக்னத்திலேயே புதன் அமர்ந்து திக்பலத்துடன் உள்ளார். கடக லக்னம் கடக ராசியாகவே ஜாதகி விளங்குகிறார். இந்த ராசி நீர் ராசியாகவும் உள்ளது. இந்த லக்னத்தின் 2ஆம் அதிபதியான சூரியன் 12இல் மறைந்தாலும் அம்சத்தில் உச்சம் என்பதால் சூரியன் நன்கு வலிமையுடன் தான் உள்ளார். 12இல் உள்ள சூரியன் தன் 7ஆம் பார்வையால் 6ஆம் பாவகத்தை பார்த்து வலிமைப்படுத்துகிறார். அப்புறம் மருத்துவத்துக்கு காரண கிரகமான செவ்வாய் 3இல் இருந்து தன் 4ஆம் பார்வையால் 6ஆம் பாவகம், 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவகம், 8ஆம் பார்வையால் 10ஆம் பாவகம் ஆகியவற்றை பார்த்து பலப்படுத்துகிறார். மேலும் 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் லக்னத்திலேயே திக்பலத்துடன் உள்ளார். செவ்வாயின் வலிமையால் விருச்சிக ராசி நல்ல வலிமையுடன் உள்ளது. இந்த லக்னத்தின் 6 மற்றும் 9ஆம் அதிபதியான குரு 7இல் நீசம் என்றாலும் 7ஆம் இடத்து அதிபதி சனி மற்றும் குரு ஆகிய கிரகங்கள் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளதால் குரு நீசம்பங்கம் அடைந்த நிலையிலேயே இருக்கிறார். செவ்வாய் அஸ்தம் 2 சந்திரனோட சாரம் வந்து வாங்கியிருக்காரு. சந்திரன் ஆட்சி பெற்றுள்ளதால் சாரநாதனும் வலிமை பிளஸ் சந்திரன் நீர் கிரகம் என்பதாலும் ஜாதகி வந்து மெடிசன் வந்து படிச்சிருக்காங்க. அது படிச்சதோடு இல்லாம ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்ற ஜாதகி, நல்ல ஒரு டாக்டரா இருக்காங்க. நிழல் கிரகங்கள் என கூறப்படும் ராகு கேதுக்களும் மருத்துவத்துறையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. இந்த ஜாதகத்தில் 2இல் உள்ள ராகு சூரியன் சாரத்திலும் 8இல் உள்ள கேது குருவின் சாரத்திலும் அமர்ந்து இந்த ஜாதகிக்கு நல்ல மருத்துவ கல்வியை அளித்து கல்வியின் மூலம் பேர் புகழ் ஆகியவற்றை அளித்துள்ளார். அந்த ஜாதகி இப்ப நல்லா கொஞ்சம் ஃபேமஸாவே இருக்காங்க. இதனுடைய கன்க்ளூஷன் என்னன்னா, மேற்கண்ட ஜாதகத்தில் மேற்கண்ட பாவகங்கள் மற்றும் கிரகங்கள் வலிமையால் ஜாதகி இன்று புகழ்பெற்ற மருத்துவராக உள்ளார். இது 2வது ஜாதகத்துடைய விளக்கம். நெக்ஸ்ட் வந்து நம்ம போக போறது வந்து ஜாதகம் 3. இவங்க வந்து இந்த டாக்டரோட பேர் வந்து டாக்டர் ஸ்ரீலேகா. இவங்க வந்து பிடிஎஸ் பண்ணியிருக்காங்க, டென்டல் டாக்டர். இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்தோம்னா 3/10/1971. டைம் வந்து 9:30 AM. பிளேஸ் வந்து பழனி. நடப்பு வயது இவங்களுக்கு 55 வயது. ராசி பார்த்தோம்னா இவங்க விருச்சிக ராசி, லக்னத்திலேயே குரு, 3ல செவ்வாய் ராகு, 4ல சந்திரன், 7ல சனி வக்ரம், 9ல கேது, 11ல சூரியன், ஆட்சி பெற்ற புதன் அண்ட் சுக்கிரன். இதுல அம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு சிம்ம லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரன், 2ல குரு, 5ல கேது, 9ல புதன் சனி, 10ல சூரியன் சந்திரன், 11ல ராகு, 12ல செவ்வாய். ஸோ நம்ம ராசியும் பார்த்துட்டோம், அம்சமும் பார்த்துட்டோம். இப்போ தசா இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா குரு தசை 8 வருடம் 0 மாதம் 23 நாள். நடப்பு திசை வந்து இவங்களுக்கு ராகு திசையில கேது பத்தி ஓடிட்டு இருக்கு. 26/9/2025 டு 14/10/2026. அஸ் யூஷுவலா அதே ரூல்ஸ் தான். பாவகங்கள் வந்து 1, 5, 9ஆம் பாவகங்கள், அப்புறம் 2, 4, 6, 10ஆம் பாவகங்கள் தொடர்பு இருக்கணும். இந்த ஜாதகத்துக்கு வந்து இவங்க பிடிஎஸ் படிச்சிருக்கிறனால ஒரு குறிப்பிட்ட இது வந்து சில கிரகங்கள் இருக்கு, சில கிரகங்கள் இல்லை. ஆனா குறிப்பிட்ட கிரகங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப உங்களுக்கு அந்த கல்வியை தந்துருது. கிரகங்கள் வந்து செவ்வாய், சனி, ராகு இணைவு. மருத்துவ கிரகம் செவ்வாய் வந்து சந்திரன் சாரம்,
அதே மாதிரி சனியும் சந்திரன் சாரம், ராகுவும் பார்த்தோம்னா சந்திரன் சாரம் தான் வாங்கியிருக்காங்க. இந்த ஜாதகத்தோட பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 9ஆம் பாவகங்கள் வந்து வலிமையோட இருக்கு. அதே மாதிரி விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு நட்புடன் அமர்ந்துள்ளார். குருவின் 5ஆம் பார்வை வந்து 5ஆம் பாவகத்தையும் 7ஆம் பார்வையாக ரிஷபம் மற்றும் அதில் உள்ள சனியையும் பார்க்கறாங்க. 9வது பார்வை வந்து கடகம் மற்றும் அதில் உள்ள கேதுவையும் பார்க்கிறது. 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து லக்னத்துக்கு 4ல் அமர்ந்துள்ளார். எனவே 1, 5, 9ஆம் பாவகங்கள் வந்து வலிமையாகவே உள்ளன. நெக்ஸ்ட் நம்ம வந்து 2, 4, 6, 10 பாவகங்களோட தொடர்பை பார்த்துடலாம். விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே குரு நட்புடன் அமர்ந்து லக்ன பாவகத்தை வந்து சுபத்துவம் ஏற்படுத்தியுள்ளார். லக்னம் மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 3ல் உச்சம் பெற்று ராகுவோடு இணைஞ்சு அமர்ந்துள்ளார். பல் மருத்துவத்துக்கு செவ்வாய் மிகவும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். ராகு வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எல்லாம் அமர்ந்தா நல்லதுன்னு ஒரு ஜோதிட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க வந்து ராகு உட்கார்ந்து இருக்கிறது வந்து மகரத்துல, இங்க வந்து ராகு உட்காரலாம். அதனால அது அவருக்கு நன்மை தான் ஏற்படுத்தி இருக்கு. பல் மருத்துவத்துக்கு செவ்வாய் மிகவும் சுபத்துவமாக இருக்க வேண்டும். 3ல் உள்ள செவ்வாய் 4ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தையும் 7ஆம் பார்வையாக 9ஆம் பாவகம் மற்றும் கேதுவையும் 8ஆம் பார்வையாக 10ஆம் பாவகத்தையும் பார்த்து ஜாதகியை பல் மருத்துவராக உருவாக்கியுள்ளார். 3 மற்றும் 4ஆம் இடத்தின் சனி வக்ரம் நட்பு நிலையில் 7ல் அமர்ந்து தன் 7ஆம் பார்வையால் லக்ன பாவகத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் 11ல் புதனுடன் இணைந்து புதாதித்ய யோகம் என்ற யோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனவே நல்ல தொழில், அதன் மூலம் நல்ல லாபம் என்பது உறுதியாக தெரிகிறது. லாபஸ்தானம் அங்க ஆக்டிவேட் ஆகுது. இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் நீர் கிரகமான சந்திரன் சாரத்தில் உள்ளன. 4ல் உள்ள சந்திரன் திக்பலத்துடன் உள்ளார். அப்புறம் கன்க்ளூஷன் பார்த்தோம்னா அஸ் யூஷுவலா அதேதான். மேற்கண்ட பாவகங்கள் மற்றும் கிரகங்களோட வலிமையால ஜாதகி வந்து டென்டிஸ்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜாதகம் வந்து டாக்டர் ஜெயக்குமார். இது ஜாதகம் வந்து 4வது ஜாதகம். நேம் வந்து டாக்டர் ஜெயக்குமார். டேட் ஆஃப் பர்த் வந்து 14/12/1985. டைம் வந்து பார்த்தோம்னா 4:09 PM. பிளேஸ் வந்து பெங்களூரு. நடப்பு வயது வந்து இவங்களுக்கு இப்போ 41. இவங்க வந்து ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். இவங்க வந்து +2ல வந்து பியூர் சயின்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க லக்னம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிஷப லக்னம். 6ல செவ்வாய் கேது, 7ல வந்து சூரியன் புதன் சுக்கிரன் அஸ்தங்கா இருக்கு. சனியும் 7ல இருக்கு. 9ல சந்திரன் குரு இருக்கு. அதே மாதிரி 12ல ராகு இருக்கு. அம்சத்துல பார்த்தோம்னா கும்ப லக்னம், 2ல சூரியன், 5ல எந்த கிரகம் இல்ல, 6ல வந்து குரு ராகு, 8ல புதன் சனி, 9, 10, 10ல செவ்வாய், 12ல சந்திரன் சுக்கிரன் கேது 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு. தசா இருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் திசை 3 வருஷம் 8 மாதம் 5 நாள். நடப்பு திசை வந்து இவங்களுக்கு குரு திசையில குரு புத்தி ஓடிட்டு இருக்கு. 19/8/2024 7/10/2026. இப்போ இந்த ஜாதகத்துல அதே மெத்தட் தான். 1, 5, 9 பாவகங்கள், 2, 4, 6, 10, 11ஆம் பாவகங்கள். அப்புறம் கிரகங்கள்னு பார்த்தோம்னா இதுக்கு தனி கிரகங்கள் சந்திரன் குரு சனி. இவங்க படிச்சிருக்கிறது வந்து BAMS, அதாவது இவங்க ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். ஸோ அதுக்குரிய கிரகங்கள் நம்ம பார்த்தா போதும். மருத்துவ கிரகமான செவ்வாய் சித்திரை 4. செவ்வாய் வந்து சுயசாரத்துல இருக்காங்க. மகர ராசி, உத்திராடம் 2, சூரியன் வந்து நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க. இந்த ஜாதகத்தில் 6 மற்றும் 7ஆம் அதிபதிகள் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர். இந்த லக்னத்தில் 9ஆம் அதிபதியான சனி
7லிருந்து தன் வீட்டை 3ஆம் பார்வையால் பார்த்து பலப்படுத்துகிறார். இந்த லக்னத்தின் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் 4ஆம் அதிபதியான சூரியனுடன் இணைந்து 7ல் அமர்ந்துள்ளார். மேலும் 6 மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் மற்றும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர். 7ல் உள்ள 4 கிரகங்கள் பார்வை லக்னத்தில் மேல் விழுகிறது. இருப்பினும் சூரியன் நைசர்கிய பலத்தில் வெற்றி பெற்று ஜாதகருக்கு நல்ல ஒரு உயர்கல்வியை தான் தந்துள்ளது. 9ல் உள்ள குரு நீசம் பெற்றாலும் அம்சத்தில் குரு உச்சம் பெற்று நீசபங்கம் அடைந்துள்ளதால் குருவுமே நல்ல நிலையில இருக்காங்க. இந்த ஜாதகத்தில் சந்திரன் உத்திராடம் 2 சூரியன் சாரத்தில் உள்ளார். சந்திரன் வர்க்கோத்தமம் அடைந்த நிலையில் உள்ளார். சந்திரன் வளர்பிறை சந்திரனாகி தன் 7ஆம் பார்வையால் 3ஆம் பாவகத்தை பார்க்கிறார். வளர்பிறை சந்திரனுடைய 7ஆம் பார்வை சுபத்துவத்துடன் 3ல் விழுந்து தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்தி ஜாதகரின் முயற்சி ஸ்தானம் பலமாகி ஜாதகருக்கு நிறைய வெற்றிகளை தருகிறது. குரு இந்த லக்னத்தின் 8 மற்றும் 11ஆம் அதிபதி ஆவார். அந்த குரு ராசியில் லக்னத்துக்கு 9 நீசம் பெற்றாலும் அம்சத்தில் குரு உச்சம் பெற்றதால் குரு நீசபங்கம் அடைந்துள்ளார். எனவே குருவும் சுபத்துவம் அடைந்த நிலையில்தான் உள்ளார். 5ஆம் பார்வையால் குரு லக்னம், 7ஆம் பார்வையால் 3ஆம் பாவகம், 9ஆம் பார்வையால் 5ஆம் பாவகத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார். சனி இந்த ஜாதகத்தில் 9 மற்றும் 10ஆம் அதிபதி ஆவார். அவர் 7ல் அமர்ந்து தன் 3ஆம் பார்வையால் 9ஆம் பாவகத்தை பார்க்கிறார். 7ஆம் அதிபதி செவ்வாய் மற்றும் 6ஆம் அதிபதி சுக்கிரன் பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளதால் 7ஆம் பாவகம் நல்ல வலிமையாகவே உள்ளது. இந்த ஜாதகத்திலையும் அதே மாதிரி இந்த மேற்கண்ட வலிமையினால ஜாதகர் நல்ல ஒரு டாக்டரா இருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாதகம் பஸ்ருதி. இவங்க ஒரு ஹோமியோபதி மற்றும் சித்தா டாக்டர். இவங்களோட படிப்பு BSMS. இவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 1/4/1988. இவங்க பிறந்த நேரம் 4:44 PM. இவங்க நட்சத்திரம் உத்திரம், சூரியனோட நட்சத்திரம். இப்ப இவங்களுக்கு நடக்கிற வயசு 38. இவங்களும் சிம்ம லக்னம். லக்னத்திலேயே கேது. 2ல சந்திரன், 5ல சனி, 6ல செவ்வாய், 7ல ராகு, 8ல சூரியன் புதன், 9ல குரு, 10ல சுக்கிரன். அம்சத்துல பார்த்தோம் அப்படின்னா துலாம் லக்னம், 3ல சூரியன் கேது, 4ல செவ்வாய், 5ல சுக்கிரன், 6ல சந்திரன், 7, 8 காலியா இருக்கு, 9ல சனி ராகு, 10ல புதன் குரு ஆகிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்கு. இப்போ அவங்க பிறந்தப்ப இருக்கிற தசா இருப்பு சூரியன் திசை 0 வருஷம் 11 மாசம் 1 நாள். நடப்பு திசை குரு திசையில குரு புக்தி 12/3/2024 30/4/2026. இந்த இதுலயும் பார்க்க வேண்டியது அதேதான். கிரகங்கள் மட்டும் மாறுதுங்க. பார்க்க வேண்டிய பாவகங்கள் 1, 5, 9ஆம் பாவகங்கள், 2, 4, 6, 10, 11ஆம் பாவகங்கள் தொடர்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். இதோட கிரகங்கள் குரு, சனி, கேது, சந்திரன் ஆகிய கிரகங்கள்லாம் தொடர்புல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஜாதகத்துல பார்த்தோம்னா 2, 3 கிரகங்கள் நல்ல வலிமையாகவே இருக்குங்க. அதனாலேயே ஜாதகம் நல்ல கல்வியை அடைஞ்சிருக்காங்க. சிம்ம லக்னம். லக்னாதிபதியான சூரியன் 8ல் அமர்வு பிளஸ் 2 மற்றும் 3ஆம் அதிபதியான 11ஆம் அதிபதியான புதன் லக்னாதிபதியுடன் 8ல் அமர்ந்துள்ளார். புதன் பூரட்டாதி 4 குருவின் சாரத்தில் உள்ளார். குரு நட்பு நிலையில் 9ல் அமர்ந்துள்ளார். அம்சத்தில் குரு உச்சம். எனவே சாரநாதனின் வலிமையால் புதன் நல்ல நிலையிலே சூரியனுடன் இணைந்து ஜாதகருக்கு நல்ல கல்வியை தந்துள்ளார். இந்த ஜாதகத்தின் 5ஆம் அதிபதியான குரு 9ல் அமர்ந்து 5ஆம் பார்வையாக லக்னம், அதில் உள்ள கிரகமான கேதுவையும், 7ஆம் பார்வையாக 3ஆம் பாவகம் மற்றும் 9ஆம் பார்வையாக
5ஆம் பாவகம் மற்றும் சனி ஆகியவற்றை பார்த்து பலப்படுத்துகிறார். 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 6ல் உச்சம் பெற்று அமர்ந்து தன் 4ஆம் பார்வையாக 9ஆம் பாவகம், 7ஆம் பார்வையாக 2ஆம் பாவகம், 8ஆம் பார்வையாக லக்னம் மற்றும் கேதுவையும் பார்த்து பலப்படுத்துகிறார். செவ்வாய் வர்க்கோத்துவம் அடைஞ்ச நிலையில நல்ல பலமாவே இருக்காங்க. 6ஆம் அதிபதி சனி 5ல் தனுசுவில் இருந்து தன் 3ஆம் பார்வையாக 7ஆம் பாவகம், 7ஆம் பார்வையாக 11ஆம் பாவகம், 10ஆம் பார்வையாக 2ஆம் பாவகத்தையும் பார்த்து பலப்படுத்துவதால் தொழில் மூலம் நல்ல வருமானம் என்பது தெரிய வருகிறது. செவ்வாய் உத்திராடம் 2 சூரியனோட நட்சத்திரத்துல வர்க்கோத்தமம் அடைஞ்ச நிலையில இருக்காங்க. கிரகங்கள் என்று பார்க்கும்போது குரு 5 மற்றும் 8ஆம் அதிபதி 9ல் நட்பு நிலையில் கேதுவோட சாரத்திலே வலிமையோட இருக்காங்க. சனி லக்னத்துக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அவரும் கேதுவின் சாரத்திலும், கேது லக்னத்திலேயே லக்னாதிபதியான சூரியன் சாரத்தில் அமர்ந்து நல்ல வலிமையுடன் உள்ளார். மேற்கண்ட 2 கிரகங்கள் கேதுவுடன் தொடர்பு கொண்டு கேது சூரியனுடன் தொடர்பு கொண்டதால் இந்த ஜாதகர் ஹோமியோபதி மருத்துவத்தில் சிறந்து விளங்குகிறார். இதோடு சந்திரனையும் பார்க்கணும். சந்திரன் உத்திரம் 4 சூரியன் தான், அதாவது லக்னாதிபதியோட அந்த இதுல இருக்காங்க, சாரத்தை இருக்கிறதுனால ஜாதகர் சந்திரன் நீர் கிரகமான அதை உணர்த்தக்கூடிய மருந்துகளையே தரக்கூடிய ஒரு மருத்துவ படிப்பை படிச்சுட்டு தொழில சிறந்து விளங்குகிறார். 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 10லேயே ஆட்சி பெற்று தன் 7ஆம் பார்வையால் 4ஆம் பாவகத்தை பார்த்து தொழில் மூலம் நல்ல வருமான வசதி என்பதை அடைந்துள்ளார். இந்த ஜாதகத்துல அவங்களுக்கு இப்ப 38 வயசுங்க. ஆனா கல்யாணம் ஆகல. வேற எல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா படிப்பு, சொத்து, வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு. சோ அதை நாம பார்க்க வேண்டியதுல அவங்க படிப்புக்கானது காரணம் என்னங்கிறத மட்டும் பார்த்து தொடர்பு படுத்தி எடுத்துக்கலாம். நான் வேற எதுவுமே பார்க்கல, அதை மட்டும் தான் பேசியிருக்கேன் நானு. ஜாதகம் இது 6வது ஜாதகம். எல் சக்தி பிரணவு ஃபார்ம் டி படிக்கிறாங்க. ஃபார்மசி கோர்ஸ். இது ஒரு 6 இயர்ஸ் கோர்ஸ். டேட் ஆஃப் பர்த்னு பார்த்தோம்னா 22/8/2005. டைம் 3:14 AM. பிளேஸ் சேலம். அவங்களுக்கு இப்ப நடப்பு வயது 21. அவங்க மிதுன லக்னம். 2லேயே புதன் சனி, 3ல சூரியன், 4ல குரு சுக்கிரன் கேது, 10ல சந்திரன் ராகு, 11ல ஆட்சி பெற்ற செவ்வாய். அம்சத்துல பார்த்தோம்னா ரிஷப லக்னம், லக்னத்திலேயே சூரியன், 3ல குரு கேது, 4ல சந்திரன், 5ல செவ்வாய், 6ல சனி. அதே மாதிரி 7, 8ல புதன், 9ல ராகு, 12ல சுக்கிரன். இப்போ இவங்க பிறந்தப்ப தசா இருப்புன்னு பார்த்தோம்னா சனி தசை 16 வருஷம் 2 மாசம் 20 நாள். இப்போ இவங்களுக்கு புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் திசையில சுக்கிரன் புக்தி போயிட்டு இருக்கு. அந்த சுக்கிரன் புக்தி 2/6/4/2025 இருந்து 5/2/2028 வரைக்குமே இவங்களுக்கு சுக்கிரன் புக்தி தான் போய்கிட்டு இருக்கு. பாவக தொடர்பு, இவங்க ஃபார்ம் டி படிக்கிறாங்க. பாவக தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா 2, 4, 6, 10, 12ஆம் பாவகங்கள் தொடர்பு. இதுலயும் பார்த்தோம்னா 1, 5, 9ஆம் பாவகங்கள்ல எந்த கிரகமுமே இல்லை. ஸோ அதே கொஞ்சம் ஒரு பிளஸ் தான். கிரகங்கள் வலிமைன்னு பார்த்தோம்னா மத்தியமமான வலிமை பெற்ற 4ஆம் பாவகம் தொடர்புள்ள சூரியன், ராகு, கேது பிளஸ் வலிமையான சனி. இதுல பார்த்தோம்னா இந்த ஜாதகத்துல மிதுன லக்னம் 2ல சனி. அங்க அவர் பகைதான். இங்க தன்மைங்கிறதெல்லாம் ஒரு 5% நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ஆனா அம்சத்துல பார்த்தா சனி உச்சமாயிட்டாரு. சோ சனி பலமாவே இருக்காரு. சனி பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 9ஆம் பாவகங்கள் சுத்தமா இருக்கு. இதுவே அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுத்துருக்கு. மிதுன லக்னம், லக்னாதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியான புதன் ஆயில்யம் 1 சுய சாரத்துல 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ளார். 2ஆம் அதிபதியான சந்திரன்
10 சம வலிமையுடன் ராகுவுடன் நட்பு இந்நிலையில் இணைந்து அமர்ந்துள்ளார். 2-10 தொடர்பு இருக்கிறனால இந்த ஜாதகர் படிச்சாலும் சுயதொழில் தான் செய்வாங்க. 2 மற்றும் 10ஆம் பாவக தொடர்பு என்பது ஜாதகர் சுயதொழில், மேலும் ராகு என்பது மெடிசனையும் குறிப்பிடும் கிரகம். சந்திரன் பிளஸ் ராகு இணைந்து நீர் ராசியிலே அமைந்துள்ளது. மேலும் 10ஆம் இடம் அதிபதியான குரு லக்னத்துக்கு 4 அமர்ந்து தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். 4ஆம் பாவத்தில் 7 மற்றும் 10ஆம் அதிபதியான குரு 4ல் அமர்வதோடு 5 மற்றும் 12ஆம் அதிபதியான சுக்கிரன் 4ல் இங்க நீசம், அதாவது கண்ணில நீசம் தான், ஆனா குருவோட இணைவு இருக்கு. 4ல சுக்கிரன் திக்பலமும் இருக்கிறனால கொஞ்சம் சுக்கிரன் நல்லா இருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். சுக்கிரன் திக்பலத்துடன் அமர்ந்ததுடன் மருத்துவத்தின் முக்கிய காரக கிரகமான கேதுவும் அமர்ந்து 4ஆம் பாவகத்தை வலிமை சேர்க்கிறார். இந்த 4ஆம் பாவகத்தில் குரு, சுக்கிரன், கேது 3 கிரகங்களுமே பார்த்தோம்னா சந்திரனோட சாரத்திலே அமர்ந்திருக்காங்க. 2ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் பாவகத்தில் ராகுவுடன் இணைந்து அமர்ந்து தன் 7ஆம் பார்வையால் 4ஆம் பாவத்தை பார்த்து பலப்படுத்துகிறார். இங்க இவங்களுக்கு சந்திரன் தேய்பிரை சந்திரன் தான், இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கு. சந்திரன் ராகுவும் பாக்குறாங்க, 10ஆம் பாவகத்தையும் பாக்குறாங்க. இது நீர் ராசியாவும் இருக்கிறனால இவங்களுக்கு தொழில்லாம் நல்லாவே இருக்கும். 6 மற்றும் 11ஆம் அதிபதியான ஆட்சி பெற்ற செவ்வாய் தன் 4ஆம் பார்வையால் 2ஆம் பாவகம், 7ஆம் பார்வையாக 5ஆம் பாவகம், 8ஆம் பார்வையாக 6ஆம் பாவகத்தையும் பார்த்து பலப்படுத்துகிறார். 6ஆம் பாவகம் வர்றது அதே விருச்சிக ராசி. செவ்வாய் 11ல இருந்து 8ஆம் பார்வையா தான் வீட்டை பார்த்து விருச்சிக ராசியை பார்த்து பலப்படுத்திடுறாரு. கிரகங்களின் வலிமை என ஆராயும் போது சூரியன் மகம் 2 கேதுவின் சாரத்திலும் அமர்ந்துள்ளார். சூரியன் தைரிய வீரிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளதால் ஜாதகர் நல்ல ஒரு தைரியமான ஆளு. ராகு மற்றும் கேது ஆகிய நிழல் கிரகங்கள் பிளஸ் சனியின் வலிமையும் கவனிக்கும் போது ராகு 10ல் 2ஆம் அதிபதியான சந்திரனோடு இணைந்து நட்பு வலிமையுடன், கேது 4ல் நட்பு வலிமையுடன் உள்ளனர். 9ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் பாவகத்தில் பூசம் 3 சுயசாரத்தில் அமர்ந்துள்ளார். மேற்கண்ட நிலைகளில் பாவகங்களோட தொடர்பு பிளஸ் கிரகங்களோட வலிமையால ஜாதகர் இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, 3rd இயர் பண்றாங்க. இது பினிஷ் பண்றப்ப கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல தொழில் பிளஸ் நல்ல எதிர்காலம் இருக்குங்க. நெக்ஸ்ட் நாம பார்க்க போற ஜாதகம் 7வது கடைசி ஜாதகம். ஸ்கின் டாக்டர். இவங்க பேர் டாக்டர் ரேவதி. இவங்களோட டேட் ஆஃப் பர்த், நடப்பு வயசு 48, டேட் ஆஃப் பர்த் 22/8/1978. டைம் பார்த்தோம்னா 2:20 AM. பிளேஸ் சேலம், தமிழ்நாடு. இவங்க சேலத்துல இருக்கக்கூடிய ஸ்கின் டாக்டர்ல பெரிய ஸ்பெஷலிஸ்ட். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பிறந்தப்பயே எங்க தாத்தா வேன் வாங்கிட்டாங்க, நான் பிறக்கிறப்பயே ஒரு சொந்த கார்லயே தான் நான் எங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல படிப்பு, நல்ல ஒரு உயர்ந்த வாழ்க்கையை தான் அந்த மேம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க லக்னம் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன லக்னம். 2ல புதன் குரு, 3ல சூரியன் சனி, 4ல செவ்வாய் சுக்கிரன் ராகு, 10ல பார்த்தோம்னா சந்திரன் கேது. இவங்களுக்கு அம்சத்துல பார்த்தோம்னா இவங்களுக்கு மகர லக்னம், மகர ராசி, 2ல ராகு, 3ல புதன், 3, 4, 5ல சூரியன், 6ல செவ்வாய் சனி, 7ல சுக்கிரன், 8ல குரு கேது. ஓகேங்களா? இதுல பார்த்தோம் அப்படின்னா தசா இருப்பு புதன் திசையில பிறந்திருக்காங்க. இந்த மேம் பயங்கரமான புத்திசாலி. நான் அவங்க கிட்ட பார்த்திருக்கேன். அவங்களுடைய அந்த திறமையை பார்த்து அவங்க ஜாதகத்தை கேட்டு நான் வாங்கினேன். புதன் வலுத்த ஜாதகம் இது. புதன் 11 வருடம் 3 மாதம் 6 நாள். இப்போ இவங்களுக்கு நடக்கிற திசை சந்திரன் திசையில குரு புக்தி 28/10/25 2025ல இருந்து இவங்களுக்கு 27/2/2027 வரைக்குமே இவங்களுக்கு சந்திரன் திசையில குரு புக்தி தான் போயிட்டு இருக்கு.
பார்க்க வேண்டிய பாவகங்கள்னு பார்த்தோம்னா 1, 5, 9ஆம் பாவகங்கள், 2, 4, 6, 10, 11ஆம் பாவகங்கள், புதன், குரு, சந்திரன், சனி, ராகு, கேது. ஸ்கின்னுனாலே புதன் வந்துருவாரு. புதன், குரு, சந்திரன், சனி, ராகு, கேது பிளஸ் 4ஆம் அதிபதி. ஓகே. பலன்கள் வந்து பார்த்தோம்னா மிதுன லக்னம், லக்னாதிபதி பிளஸ் 4ஆம் அதிபதியான புதன் வந்து ஆயில்யம் 4. புதன் சாரத்திலேயே வந்து நல்ல ஒரு வலிமையா இருக்காங்க. 2ஆம் பாவத்துல வலிமையா இருக்காங்க. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 4இல் நீசம் என்றாலும் ராகுவுடன் மற்றும் 6ஆம் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து அமர்ந்துள்ளார். சுக்கிரன் வந்து வக்ரம் கிரகத்துடன் இணைந்து அமர்ந்துள்ளதால் நீசபங்கம் அடைந்துள்ளார். 9ஆம் அதிபதியான சனி ஆட்சி பெற்ற சூரியனுடன் 3இல் உள்ளார். சனி தன் 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவகத்தை பார்த்து தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். 2ஆம் அதிபதியான சந்திரன் 4ஆம் பாவத்தில் 2ஆம் அதிபதியான சந்திரன் 10ல சந்திரன் 10ல வந்து குரு மற்றும் குருவோட இணைஞ்சிருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க. 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து 10ல கேதுவோட இணைஞ்சிருக்காங்க. இந்த ஜாதகத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்காங்க. அதனால 2 கிரகங்களுமே வலிமையா தான் இருக்கு. 2 மற்றும் 10 தொடர்புனால அந்த மேம் வந்து ஒரு பெரிய டாக்டரா நிக்கிருக்காங்க. 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உயர் கல்வியை குறிக்கும் 4ஆம் பாவத்தில் அஸ்தம் 3 சந்திரன் சாரத்தில் உள்ளார். 4இல் உள்ள செவ்வாய் தன் 7ஆம் பார்வையால் 10ஆம் பாவகம் மற்றும் அதிலுள்ள கிரகங்கள் மேல் பார்வை செய்கிறார். 8ஆம் பார்வையா தன் வீட்டை தானே பார்த்து மருத்துவம் மூலம் நல்ல லாபம் பெற்று இன்னைக்கு இருக்காங்க. கிரகங்களோட பலம் அப்படின்னு பார்க்க புதன், குரு, சந்திரன், சனி, ராகு, கேது. கிரகங்களோட பலன் பார்க்குறப்போ ஸ்கின்னுக்கு வந்து புதன், குரு, சந்திரன், சனி, ராகு, கேது. இந்த ஜாதகத்துல வந்து புதன் ஆயில்யம் 4 சுய சாரத்துல வந்து வலிமையோட இருக்கிறாங்க. லக்னாதிபதி அவர் என்பதால் ஜாதகி வந்து ஸ்கின் டாக்டரா நல்லா இருக்காங்க. குருவின் நிலையை பார்க்கும்போது குரு உச்சம் பெற்று 7 மற்றும் 10ஆம் அதிபதி 2ல லக்னாதிபதியோட சிறப்பான நிலையில அமர்ந்துள்ளார். 2இல் உள்ள குருவின் 5ஆம் பார்வை 6ஆம் பாவகம், 7ஆம் பார்வை 8ஆம் பாவகம், 9ஆம் பார்வையாக மீனத்தை தன் வீட்டை தானே பார்த்து பலப்படுத்துகிறார். அந்த 10ஆம் பாவத்தில் சந்திரன் மற்றும் கேது ஆகிய 2 மருத்துவ கிரகங்கள் மேல் விழுவதால் மருத்துவ தொழில் வந்து நல்லா சிறப்பாவே இருக்கு. அதனால ஜாதகி நல்லாவே இருக்காங்க. சனி 3ஆம் பாவத்தில் அதன் அதிபதியான சூரியனுடன் இணைந்து தன் 7ஆம் பார்வையால் 9ஆம் பாவகம் வலிமைப்படுத்துகிறார். சனி இங்கே பகை என்றாலும் சூரியன் வந்து ஆட்சி பெற்றுட்டனால கொஞ்சம் அந்த பாவகம் வந்து பாதிப்பில்லாம தப்பிருக்கு. நிழல் கிரகங்கள் என கூறப்படும் ராகு லக்னத்துக்கு 4இல் நட்பு நிலையில் உள்ளது. ராகு வந்து உத்திரம் 3 சூரியன் சாரத்தில் உள்ளார். சூரியன் 3இல் ஆட்சி. எனவே ராகு மெடிசல் பிளானட் வந்து நல்ல நிலையில இருக்கிறனால அவங்களுக்கு நல்லா இருக்கு. கேதுவுமே வந்து உத்திரட்டாதி 1 சனியோட சாரத்தில் உள்ளார். சனி 3இல் ஆட்சி பெற்ற சூரியனுடன் இணைந்துள்ளார். சனி கேது சாரத்திலும் கேது சனி சாரத்திலும் அமர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் உள்ளனர். எனவே சனி கேது ஆகிய 2 கிரகங்களும் வலிமையாகவே உள்ளன. சந்திரன் ரேவதி 2 புதன் சாரத்தில் உள்ளார். இந்த ஜாதகத்தில் பெரும்பாலான கிரகங்கள் புதனோட சம்பந்தம் அதிகமாக உள்ளதாலும் மேற்கண்ட கிரகங்கள் மற்றும் பாவகங்களோட வலிமையால் ஜாதகி புகழ்பெற்ற ஒரு ஸ்கின் டாக்டரா இருக்காங்க. இதனுடைய முடிவுரை கன்க்ளூஷன் பார்த்தோம்னா இந்த மேற்கண்ட வகுப்புல வந்து நாம மருத்துவர் ஆவதற்கான பாவகங்களோட வலிமை மற்றும் கிரகங்களோட வலிமை எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து மேக்சிமம் எல்லாமே கொஞ்சம் ஒத்தி பொருந்தியும் வருது. அதுக்கான உதாரண ஜாதகங்கள் மூலமா நான் விளக்கங்களும் தெரிவிச்சிருக்கேன்.
இந்த வாய்ப்பை தந்த திரு பொன் சரவணன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. அம்மா வணக்கம். வணக்கம், ரொம்ப சிறப்புங்கம்மா. நேற்றைய தினம் சொல்லப்பட்ட அந்த மருத்துவ ஜோதிடத்திற்கான விதிமுறைகளை பொருத்தி பார்க்கிற விதமா இன்று 7 உதாரண ஜாதகங்கள் அமைஞ்சது. ரொம்பவே சிறப்பான விளக்கங்கள். ஒவ்வொரு முறை ஒரு ஜாதகத்தை விளக்கம் சொல்லும் போதும் அதற்கு உண்டான பாவக தொடர்புகள், கிரகங்களினுடைய தொடர்புகள், இதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் சொல்லி நீங்க சொன்னது அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களும் நல்லா புரிந்து கொள்ளும் விதமாக அமைந்தது. உங்களுடைய இன்றைய வகுப்பு ரொம்பவே சிறப்பா இருந்தது. எல்லாத்துக்கும் நல்ல பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆய்வுகள் தொடரட்டும். மேலும் மேலும் ஜோதிடத்துல ஞானம் பெருகட்டும், புகழ் உயரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறேங்கம்மா. இன்றைய தினம் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து வித்யாபதிகளுக்கும் அனைத்து ஜோதிஷ் பூர்ணாக்களுக்கும் நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைய தினம் இன்னொரு வகுப்பில் தங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.